ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி விச் மீன்ஸ் மட் பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ஒரு கலர்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட். இது வந்துட்டு ஒரு ஹோலி இன்ஸ்பயர்ட் தீம். இது நானே இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான ஃபில்லிங் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணுறேன். கீ வந்துட்டு நல்லா கரையட்டும். பாருங்கள், கீ வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம துருவி வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5 கப் இருக்கும். இது வந்துட்டு நம்ம கீயில் ஆட் பண்ண உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 minutes இது வந்துட்டு நம்ம கீயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்துட்டு கீயில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜாக்ரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை இன்னொரு 2 minutes நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெல்லம் பவுடர் வந்துட்டு ஈஸியாக மெல்ட் ஆகிடும். உங்ககிட்ட கோகோனட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்லி கிரேட்டட் கோகோனட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், துருவின தேங்காய். நான் வந்துட்டு கோகோனட் பவுடர் இருந்தது, அதால் நான் இதை ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபில்லிங் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான டோ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கீ போட்டிங்கன்னா இந்த ரெசிபி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணி இது நல்ல சாஃப்டான டோ ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கூட பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த ரெசிபி இஸ் சப்போஸ் டு பி அ ஹோலி தீம்ட் பிரேக்ஃபாஸ்ட். பட் ஆனால் இதில் என்ன சின்ன கன்ஃபியூஷன்னா, நான் கூகுளில் செக் பண்ணக்குள்ள இட் ஷோட் மீ 8th Wednesday தான் ஹோலின்னுட்டு. பட் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு நேற்றுக்கே ஹோலி செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஹோலி இன்னிக்கா நேத்தான்னு எனக்கு தெரியல. பட் எனிவே எல்லாருக்குமே வெரி ஹாப்பி ஹோலி. பாருங்கள், டோ வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இதை வந்துட்டு நம்ம இப்போது 3 ஈக்குவல் போர்ஷன்ஸாக நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த டோ வந்துட்டு 3 ஈக்குவல் போர்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன். அதில் ஒரு போர்ஷன் வந்துட்டு ஒயிட்டாகவே இருக்கட்டும், அதை நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். இந்த 2 போர்ஷனுக்கு நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். ஒன்றுக்கு வந்துட்டு ஐம் ஆடிங் ப்ளூ ஃபுட் கலர், இது வந்துட்டு லிக்விட் ஃபுட் கலர். நான் லைட்டாக தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு நேச்சுரல் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்றுக்கு வந்துட்டு ஐம் ஆடிங் சாஃப்ரான். இப்போ இது வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒன்று ப்ளூ ஒன்று சாஃப்ரன், நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த 3 கலர் டோவுமே ஒன்றா கம்பைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கம்பைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இடியாப்பம் ப்ரெஸ் எடுத்திருக்கேன். இது முறுக்கு புளியறது தான், பட் உங்கள் கிட்ட நிஜமாகவே இடியாப்பம் ப்ரெஸ் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ண டோ வந்துட்டு இப்படி போட்டு இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த ஸ்டீமிங் பிளேட்டில் வாழையில போட்டு வச்சுருக்கேன், கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதை வந்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செட் ப்ரெஸ் பண்ண உடனே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபில்லிங், அது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா நிறையவே போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த சாண்ட்விச் மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்டுக்குள்ளோ. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபில்லிங் இந்த மாதிரி நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே இன்னொரு செட் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம இப்போது ஸ்டீமரில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி ஸ்டீமரில் வச்சுட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 15 minutes இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.